ஃபன்பஸ் 360ல ஃபன்பஸ் டிரைவர் கூட சேர்ந்து இலக்கியா தி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபன்பஸ் திருச்சி தான். ஸோ எங்க ஊர் திருச்சியில ஒரு பொண்ணை நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? பல வித்தைகள் தெரிஞ்ச பொண்ணு. ஸ்போர்ட்ஸ், ஆக்டிங், மாடலிங், அப்புறம் என்னங்க சொன்னீங்க? டான்ஸ், அப்புறம் எதையோ ஒண்ணு விட்டுட்டேனோ? மேக்கப் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி நிறையா வித்தைகள் வந்து மூளைக்குள்ள அடக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப அமைதியா இருக்கிற மாரியே இருக்கிறாங்க. இந்த முதல்ல எப்படி தண்ணிக்குள்ள அமைதியா இருக்கும். கை கடிச்சிச்சுன்னா கடிச்சிட்டு போயிரும்ல, அந்த மாரி இவங்க எல்லாத்தையுமே வந்து கையில வச்சிருக்கிறாங்க. இவங்கள்ட்ட பேசினப்ப தான் நிறையா ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே ஃபன்பஸ் வந்து டிக்கெட் குடுத்துட்டோம். வாங்க வந்து இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்னு உடனே டிக்கெட் தான். இம்மீடியட் டிக்கெட். இந்த மாரி உங்ககிட்டயும் ஏதாவது விஷயம் இருக்குன்னா, கண்டிப்பா டிக்கெட் குடுத்துருவோம். ஸோ இவங்கள பத்தி இன்னும் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். வாங்க பேசுவோம். பாருங்க, பாருங்க. உங்க ஃபுல் நேம் என்ன? இலக்கியா. இலக்கியா. நீங்க இந்த டான்ஸ்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? டான்ஸ் வந்து நான் பிறந்ததுலேருந்தே டான்ஸ் ஆடுறது தான். அது வந்து எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸில் நான் இல்லாத ஸ்டேஜ் கிடையாது. நான் டான்ஸ் ஆடாத ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்காது. ஏன் கால் ஆடாத ஃபங்க்ஷன் வந்து அந்த ப்ரோக்ராமே இல்லையாமா? ஃபங்க்ஷனே கிடையாது. அந்த மாதிரி தான். இவங்க மிஸ்ஸே ஸ்பான்சர் பண்ணுவாங்க எனக்கு காஸ்டியூம்லாம். இலக்கியா டான்ஸ் ஆடணும்னு சொல்லி. இவங்க வீட்ல ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து டீச்சர் ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு டான்ஸ் ஆட வச்சிருக்காங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. அந்த அளவுக்கு என் டான்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இப்படியும் சொல்லலாம். அந்த அவங்க டான்ஸ் பிடிச்சி போய் ஸ்பான்சர் பண்ணாங்களா? ஓகே, ரைட். நீங்க இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளலாம் எத்தனை வருஷம் இருக்கீங்க? சினிமா ஃபீல்ட்ல நான் இருக்கிறது 2 இயர்ஸ் ஆகுது இப்போ. 2 இயர்ஸ். ஓகே, ஓகே. நீங்க காலேஜ் படிச்சதுல இருந்து இந்த மாதிரி சினிமாட்டிக், இந்த மாதிரி மூவிஸ் இந்த மாதிரி இருக்கீங்களா? இல்லாட்டி எப்படி உங்களோட இதை பத்தி சொல்லுங்க. கடந்து வந்த பாதை. ஓகே, காலேஜ் வந்து நான் பிஏ பிஷப்ல பண்ணேன். பிஎட் வந்து ஜமால்ல பண்ணேன். ஸோ நான் பண்ண லைனுக்கு பிஏ அண்ட் பிஎடுக்கும் இப்போ நான் பண்ணுற ஃபீல்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லாரும் கேட்பாங்க, என்ன டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து ஆக்டிங்கில் இருக்கேன், மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டடீஸ் வந்து எதை நிர்ணயிக்கும்னு எனக்கு கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் என்னோட லைஃப் பார்ட் வந்து ஒரு மாடலிங் சைடு, ஆர்ட் சைடு வந்து வந்துருச்சு. ஸோ அது என்னை கூட்டிகிட்டு வந்தனால நான் இதை கண்டினியூஸாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன், மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் இப்போ கரண்ட்ல வந்து மூவிஸ், சினிமாவில் வந்து ரொம்ப பிடிச்சி போய் சினிமா இப்போ பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாவது நம்ம வந்து சினிமாவில் வந்து நம்ம போஸ்டரும் பெரிய இதில் வராதா ஸ்க்ரீனில் அப்படிங்கிறதுல இவங்களும் ஒருத்தங்களா இருக்கிறாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்மளாம் எப்படி இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ளூடிக் வாங்குறதுக்கும் அந்த மாதிரிலாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களும் வந்து இந்த மெட்டா வெரிஃபைடுங்கிற மாதிரி சினிமாவில் வெரிஃபைட் ஆகிறதுக்காக இவங்க அந்த ப்ராசஸில் இருக்கிறாங்க. ஆனால் சினிமாவை தவிர இவங்கள்ட்ட நிறையா திறமைகள் இருக்குது. இப்போ ஸ்போர்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்க பலதரப்பட்ட சான்றிதழ்களை வந்து இவங்க வச்சிருக்கிறாங்க. இவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் என்னடா ஏதோ பேப்பர் நினைக்காதீங்க, என்னடா எதையோ ஒரு அட்டையை தூக்கி காமிக்கிறேன்னு, எல்லாம் இவங்க வாங்கியிருக்கிற ஹை லெவல் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வாங்கிறதுக்கான சர்டிஃபிகேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு மெடல் சொன்னீங்க, இந்த மெடல் வருது பாருங்க, இங்கே பாருங்க என்னென்ன வந்துறாங்க பாருங்க. இந்த இங்கே பாருங்க மெடல்லாம், என்னென்னமோ மெடல்லாம். ஏன்னா திருச்சியில் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வேற யாராவது இருந்தீங்கன்னா கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக நானும் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மெடல் எதுக்குங்க? இது எங்கே வாங்கினது? இதை ஸ்போர்ட்ஸ் கடையில் வாங்கினது இல்லைங்க. சரிங்களா, சொல்லுவாங்க நீங்க. அப்புறம் நான் சின்ன வயசுல இருந்தே அப்பா வந்து கராத்தே மாஸ்டரா இருந்தாங்க. பத்ரி படத்துல உசைனி மாஸ்டர் வருவாங்கல்ல, அவங்களோட ஸ்டூடெண்ட் தான் அப்பா. ஸோ அப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபே கராத்தேன்னு தான் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி. ஸோ அப்பா கிட்ட இருந்து தான் நானும் அக்காவும் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆனோம். சின்ன வயசுல இருந்தே அப்பா வந்து கராத்தே, டேக்வாண்டோ, குவாங்கிடோ, சாய்வாண்டோ, கவாட்டே, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நாங்க பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட்ல ஒரு ரெகக்னைஸ்டான கேம்ல பண்ணணும் அப்படின்ட்டு அப்பா பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து கூடோ அப்படின்ற கேம். ஸோ அந்த கேம்ல தான் நான் வந்து அந்த கேம் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. தமிழ்நாட்டுக்கு அப்பா கொண்டு வந்தது 5 இயர்ஸ் ஆகுது. இது வந்து லாஸ்ட் இயர் இமாச்சல் பிரதேஷ், திஸ் மேல நடந்துச்சு. இந்த மேல சோழன் ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து சில்வர் மெடல் வின் பண்ணேன். இது வந்து லாஸ்ட் இயர் சூரத்ல நடந்த நேஷனல்ஸ்ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன். ஸோ என்கிட்ட இருக்க மெடல்ஸ்லாம் கொண்டு வரணும்னா அதுக்கு பெரிய பையெல்லாம் வேணும். இது வந்து ரெகக்னைஸ்டானது இப்போ ரீசெண்டாக பண்ணதுனால நான் இது கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸும் நிறைய இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நடக்க ஆரம்பிச்சதுல இருந்தே அப்பா வந்து பவுட்ல இறக்கி விட்டாங்க, போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஸோ
ஸோ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே ஃபேமிலி முழுக்க உப்மா ஃபேமிலின்ற மாதிரி ஃபேமிலி முழுக்க வந்து இப்போ கராத்தே ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம். இவங்க குடும்பம் மொத்தமா சண்டைக்கார குடும்பம். நாங்க வந்து ஹூஹா ஹூஹா. இப்ப யாராவது ஒருத்தங்க என்னங்க சாப்பிட்டீங்களா? ஹூ சாப்பிட்டோம் ஹூஹூ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சரிங்களா. அதனால இவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கணும் சரிங்களா. நீங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இவங்கள பாத்தீங்கன்னா. ஸோ சென்னையில யாருக்காவது ஒரு பிரச்சனைனா பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்களை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்காக நீங்க வந்து 50 பேத்துக்கிட்ட அடி வாங்க விட்டுறாதீங்க. ஒரு 2 பேர் 3 பேரை இவங்க அடிப்பாங்க. இல்ல உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வருவீங்க, எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் எங்க போறது? அவங்க சொல்லுவாங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்காருலங்க அப்படிம்பாங்க. ஓகே. ஆமா. இப்ப உங்களோட ஸ்கூல் டைம்ல இருந்து நீங்க டான்ஸ்ல இருந்தீங்க. அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் படிக்கும் போதே நீங்க எதுவும் மாடலிங் அந்த பியூட்டி எல்லாம் Yes, கத்துக்கிட்டீங்களா? நான் வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கப்போ ஃபர்ஸ்ட் மாடலிங் என்ட்ரான வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நீங்க போட்டோ ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மள வந்து ஒரு மாடலா யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க கத்துக்கிட்ட வித்தையை வந்து நம்ம மேல இறக்குவாங்க. ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆனது. அப்படி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி வந்து மாடலிங்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்ட்டு நான் சம் பேஜன்ஸ் அண்ட் ரன்வேஸ் இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது வந்து 2022ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறினேன். ரேம்ப் வாக் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறினேன். அதுலேயே வந்து மிஸ் ஆட்டிடியூடுன்ற டைட்டில் வந்து நான் வின் பண்ணேன். ஸோ அப்பதான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ இந்த ரேம் வாக்னா அந்த பூனை நடையா? அது வேறயா? அது கேட் அது கேட் இது ரேம் வாக்கா? ரேம்ப் வாக். அது ஏன் பூனை நடைன்னு ஒரு பேர் வச்சாங்க? அது தெரியாது. ஓ, ரேம்ப் பூனை வாக் வந்து இப்படி இப்படி கால் வைக்கும் அதனால பூனை நடை. ரேம்ப் மேல நடக்கிறதுனால ஓ ரேம்ப் வாக். அப்படியா? சரி 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 சரிப்பா சாமி. ஸோ அது நிறைய என்னென்னமோ சொன்னாங்க நமக்கு ஒண்ணும் புரியல. நம்ம திருச்சிப்பா, திருச்சியில இருக்கிறவங்க நாங்க எங்க விட்டு வேலை ஒண்ணு இருக்கு. இவங்க சென்னை போய் தான் நிறைய கத்துக்கிட்டாங்க. அப்படிலாம் இல்ல. திருச்சியில தான் என் கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. என்னானாலும் திருச்சியை விட்டு கொடுக்க மாட்டேன். திருச்சி ஜெய் திருச்சி. ஆனா நமது திருச்சி. இப்படியே சொல்லுவாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஊருக்கு கிளம்ப போறாங்க சரிங்களா, சென்னை கிளம்ப போறாங்க. இப்படியே தான் சொல்லிக்குவாங்க, ஜெய் திருச்சி ஜெய் திருச்சி, திருச்சிக்கார பொண்ணு நானும் உங்க திருச்சிக்கார பொண்ணு தாங்க அப்படின்னு சொல்லிக்குவாங்க. திருச்சிக்கார பொண்ணு சென்னையில போய் ஜெயிச்சுட்டு வரேன், நம்ம ஊருக்கு வந்து பெருமை சேர்க்கிறேன். ஸோ வந்து ரேம்ப் வாக் அதில் தான் வந்து என் கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதில் இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும் அப்படின்ட்டு நிறைய ஸ்டேஜஸ்ல நிறையா வந்து சப்டைட்டில்ஸ் தான் வின் பண்ணேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணது 2023ல மிஸ் சென்னை ஃபைனலிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆகி அது ஒரு 1 வீக் அந்த காம்படிஷன்ல எப்படிலாம் ஒரு பெஜன் ஷோ இப்படிலாம் நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பரான எப்படி அது ஆக்சுவலா அந்த மிஸ் சென்னைங்கிறது வந்து இப்ப வந்து நம்ம நல்லா மேக்கப் போட்டு ட்ரெஸ் வந்து நல்லா பயங்கரமா பண்ணாதான் கிடைக்குமா? இல்ல அப்படிலாம் கிடையாது. இப்போ மிஸ் சென்னை ஆகணும் இல்ல நீங்க அந்த ஒரு ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அழகா இருக்கணும், ஷேப்பா இருக்கணும், இது மட்டும் கிடையாது. நீங்க பிளஸ் சைஸா இருந்தாலும் பிளஸ் சைஸ் மாடலிங் நீங்க பண்ணலாம். கலர் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனே மாடலிங்ல பார்க்கவே மாட்டாங்க. எல்லாமே ஒரு வந்து கலர் அவ்வளவுதான். எல்லாமே ஸ்கின் மாடலிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்கின் தான். இப்போ வந்து ஃபேரா தான் இருந்தாதான் மாடலிங் பண்ணணும், நம்ம டைட்டில் அடிப்போம் அப்படின்றதுலாம் இதுல அந்த கிடையவே கேட்டகரி கிடையாது. என்னன்னு சொல்லுங்களேன். டேலண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. மெயின் வந்து ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. நமக்கு வந்து நாலேஜ் ஸ்கில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து இப்போ கொஸ்டின் ஆன்சர் செஷன்லாம் வந்து ஸ்பான்டேனியஸாக நம்ம எப்படி பேசுகிறோம், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த ஃபிட்னஸ் கீழே ஸோ இவ்வளோ கேட்டகரிஸ்லாம் நம்ம கேப்பபிள் அப்படின்னா அந்த எக்ஸாம் மாதிரி இப்ப மேக்ஸ், இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மிஸ் சென்னை அப்படிங்கிற ஒரு இது வாங்கணும்னா வந்து நிறைய கேட்டகரியில தான் வாங்க முடியுமே தவிர மேக்கப்போ இல்ல ட்ரெஸ்ஸோ வச்சு நம்ம வந்து வாங்குறது கிடையாது. இது மைண்ட்ல எல்லாரும் வந்து வச்சுக்கோங்க. க்ரூமிங் அண்ட் ட்ரெஸ்ஸிங் வந்து ஒன் ஆஃப் த பார்ட், அதுவும் முக்கியம் தான். இப்போ நம்ம ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆகுறோம் அப்படின்னா வீட்ல இருக்க நைட்டி போட்டு நின்னா அது ஒத்துக்க இல்ல அப்படி இல்ல. அந்த இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டு ட்ரெஸ் வந்து மாடலா போட்டா செலக்ட் ஆயிருவோம் அப்படின்னு அப்படின்றது மட்டும் கிடையாது. ஸோ செட் ஆஃப் கேட்டகரிஸ்ல நம்ம அடங்கணும். அந்த கேட்டகரிஸ் கீழே நம்ம அடங்கலாம் அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நான் வந்து லாஸ்ட் இயர் 2023ல வந்து மிஸ் சென்னை ஃபைனலிஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். எப்படி நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து டான்ஸ், மேக்கப், அப்புறம் இன்னும் நிறைய இந்த குடோ இந்த மாதிரி எல்லா குடோ ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே எப்படி உங்களால மேனேஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சு? டைம் எப்படி கிடைச்சிச்சு? கிடைக்கிற டைம்ல எதை பண்ண முடியுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சென்னை போறேன் அப்படின்னா அங்க ஷூட்டிங்காக போறது, ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து மற்றதை இங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை மூவிஸ்ல இப்போ வரைக்கும் நடிச்சிருக்கீங்க? இப்போ வந்து நான் 5 மூவிஸ்ல பண்ணியிருக்கேன். 2 மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 3 மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகல. இப்போ கரண்ட்ல 2 மூவிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வந்து மெயின் வந்து சீரியல்ஸ் ஒரு 15+ சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ் அந்த மாதிரிலாம் இப்போ இப்போ கரண்ட்ல என்னென்ன சீரியல்ஸ்லாம் பண்றீங்க? கரண்ட்ல வந்து நான் கனா சீரியல்ல அனி ரோல் பண்ணிட்டு இருக்கேன்.
சீரியல் அதுதான். அதுக்கு முன்னாடி வந்து இந்திரா சீரியல்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ட்விஸ்டிங்கான வில்லி ரோல் மாதிரி பண்ணேன் நான். உங்க இப்ப அம்மா அப்பாக்கெல்லாம் இந்த மாதிரி சினிமா அப்புறம் சீரியல் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணீங்களா ஃபுல் சப்போர்ட் கிடைச்சிச்சா இல்ல கொஞ்சம் கொஞ்சம் சண்டைகள் வந்துட்டு போச்சா? இல்ல வீட்ல எனக்கு ரொம்ப சப்போர்ட். எனக்கு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கோம்னு நான் சொல்லணும். ஏன்னா என் கூட ஆக்ட் பண்றவங்களோ இல்ல கூட மாடலிங் பண்றவங்கள்ட்டோ கேட்டா, இல்ல நான் இந்த டைம்க்குள்ள போகணும். எங்க அம்மா கிட்ட நான் வேற விஷயமா வெளிய போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த விதத்துல வந்து எங்க வீட்ல எனக்கு ரொம்ப சப்போர்ட். ஏன்னா நான் போவேன். இந்த பொண்ணு என்னடா போறா, ஒடியாடுறா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு கட்டத்துல ஜெயிச்சிருவான்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அதே நம்பிக்கையோட தான் நானும் இன்னும் ஓடிட்டு இருக்கேன். இப்ப ஃபியூச்சரோட என்ன பிளான்? ஒண்ணு நீங்க சினிமால இருப்பீங்களா இல்ல ஸ்போர்ட்ஸ்ல வந்து போவீங்களா? இல்ல ஆக்சுவலி உண்மைய சொல்லணும்னா சினிமா வந்து நிரந்தரமே இல்லாத ஒரு வேலை தான். ட்ரெண்டிங்க்கு ஏத்த மாதிரி இது இப்போ நம்ம இன்ஸ்டாலே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வீடியோஸ் ஒரு சில டைம்ல ஒருத்தங்க வீடியோ பார்ப்பாங்க. பீக்ல போகும். அப்புறம் பார்த்தா அந்த ஆடியோவோ அந்த வீடியோ அந்த பர்சனோ காணாம போயிடுவாங்க. அதே மாதிரி தான் சினிமாவும். சினிமால ஒரு இடத்துல இருக்கிறவங்க தான் கண்டினியூஸா வருவாங்க தவிர்த்து இப்போ வரவங்க வந்து வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு த ட்ரெண்டிங் தான். ஸோ சினிமாவே லைஃப் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அது என்னோட முட்டாள்தனம். ஸோ ஐ ஹாவ் சம் பிளான்ஸ் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்துல நான் ஸ்டிக் ஆன் ஆகில்ல. எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும். ஏதாவது ஒண்ணு பண்ணியாவது நான் பொழைச்சுப்பேன்றவன் தான். இவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு சினிமா இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்கு. அட ஸ்போர்ட்ஸ் இல்லாட்டி பரவாயில்லையா, மாடலிங் இருக்கு. மாடலிங் இல்லாட்டியும் பரவாயில்லையா, எனக்கு வந்து பியூட்டி பார்லர் இருக்கு. பியூட்டி பார்லர் வச்சு பொழைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நீங்களும் வந்து உஷாரா இருங்க. ஒரே விஷயத்த நம்பி இருக்காதீங்க. இவங்க பாத்தீங்கன்னா அலாட்டா இருக்காங்க. ஒரு பியூட்டி பார்லர் ஆர்டர் வந்துச்சுன்னா, ஹலோ நான் பியூட்டிஷன் பண்ணுவேங்க, அந்த மாதிரி போயிடுவாங்க. எங்க நீங்க மாடலிங் போட்டோ அதுவும் பண்ணுவேங்க. இந்த மாதிரி ஏதாவது நல்ல மல்டிப்புளா வந்து இருங்க. இவங்கள்ட்ட நான் பேசினோடனே சரி இவங்களுக்கு வந்து நம்ம டிக்கெட் கொடுத்துறணும், இவங்கள ஒரு இன்டர்வியூ நம்ம பண்றோம். ஏன்னா ஏதோ சில்வர் மெடல் ஏதோ மெடல்லாம் பத்தி சொன்னாங்க, சர்டிஃபிகேட்லாம் பத்தி சொன்னாங்க. இவங்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஓகே செலக்டட் அப்படின்னு தான் இந்த இன்டர்வியூக்கு நான் வந்து வெல்கம் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் வெல்கம் இருக்கு. நீங்களும் வந்து மெசேஜ் பண்ணுங்க. இதை வந்து நம்ம இப்போ என் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்படிக்கு ஃபன் பஸ் டிரைவர்.